பாரதி ஏன் இவங்க கைவிட்டாங்க? பார்ப்பார் நமக்கு எப்படி கற்பிக்கிறாங்க, எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இன்றைக்கு வரைக்கும் ஐயா வீரமணியிடம் போய் ஏன் திராவிடம் என்று பெயர் இருக்கு, ஏன் தமிழர் கழகம் தமிழ் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று கேட்டு, தமிழர் என்று இருந்தால் நாங்களும் தமிழர்கள் தான் என்று பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள். எப்படி வருவார்கள்? தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள். தமிழர்கள் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், தமிழர்கள் என்று இருந்தால் நாங்கள் வர முடியாது. இதுதான் பிரச்சனை. யார் வர முடியாது? இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் உள்ள வர முடியாது. 3 விழுக்காடு பிராமணன், அவர்கள் மொழியிலே பார்ப்பனன், 30 விழுக்காடு திராவிடன். குழந்தைக்கு என் உடன் பிறந்தானே, என் அன்பு தங்கைகளே தம்பிகளே, குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டலாம், பாட்டு பாடி சோறு ஊட்டலாம், குயிலை காட்டி சோறு ஊட்டலாம், மயிலை காட்டி சோறு ஊட்டலாம். பூச்சாண்டி வந்து விடுவான், திருடன் வந்து விடுவான், பிடித்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சோறு ஊட்டுவதற்க அந்த பூச்சாண்டி தான் திராவிடர்கள் நமக்கு காட்டிய பார்ப்பன பூச்சாண்டி. திருடன், திருடன், பார்ப்பன திருடன், பிராமண திருடன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கடைசியாக பிரபாகரன் பிள்ளைகள் வந்து என்னடான்னு கூராய்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தால், எவன் ரொம்ப நேரமா பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று, அவன்தான் ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன், இந்த திராவிட திருடன் தான். எப்படி எப்படி